என்னங்க இது சாவியை போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? இதா மோட்டார் பைக் சாவி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து அந்த ராஜாவை நான் அடிச்சிட்டேன். யாரு? அந்த பணக்காரனையா? ஏன் அடிச்ச? அவ என்ன தொட்டா அடிச்சிட்டேன். ஏன் நீங்க விலகி போறீங்க? தொட்டா அடிச்சிட்டேங்கற. அதான் அவனை தொடறதுக்கே பயமா இருக்கு. நீங்க தொடறது வேற, அவன் தொடறது வேற. அப்ப நான் உன்னை அப்பப்ப தொட்டுக்கலாங்கற. அப்பப்ப தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன ஊறுகாயா? சரி சரி, பாவம் தொட்டுக்குங்க. ஐயே, என்னங்க நீங்க? தப்பா எடுத்துக்காத, நான் புறப்படணும். சரி சரி, போயிட்டு. சாவியை கொடு. சாவி எல்லாம் முடியாது. இந்த பாரு, நீயா கொடு. மாட்டேன். இல்ல நானே எடுத்துக்குவேன். அதெல்லாம் உங்களால முடியாது. பாப்பமா பாப்போம். பாப்பமா. என்னங்க நீங்க? எப்படி? தேவி, தேவி. யார் நீங்க? என்ன விஷயம்? நான் யாரா? வாட்ச்மேன். வாட்ச்மேனா? ஆமா, உன் பிறந்த நாளைக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தல, அதான் வாட்ச்மேன். இந்த வாட்ச் எல்லாம் கொடுத்து எனக்கு ஐஸ் வைக்க வேண்டாம், முதல்ல வெளியே போங்க. இத பாரு தேவி, நான் உன் பிறந்த நாளைக்காக கேக் வாங்க கடைக்கு போனேன், வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். வந்துகிட்டு இருக்கப்போ வழியில எஸ்பி பாத்துட்டாரு, வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. நான் என்ன செய்ய முடியும்? அப்படி பாக்காத தேவி. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. நீங்க வெளியே போங்க, நான் இப்ப மேல போறேன். நீங்க பின்னாடியே வந்து சமாதானப்படுத்தாதீங்க. தேவி, தேவி தேவி, நான் சொன்ன கேளு தேவி. தேவி, எதுக்கா இப்படி கோவப்படுற? எவ்வளவு அழகான முகம், எப்படி மாறி போச்சு பாத்தியா? தேவி, இத பாருங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், சும்மா இருங்க. இத பாரு தேவி, நான் முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு முத்தமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இத பாரு தேவி, ப்ளீஸ், நான் முத்தம் கொடுக்கிறேன். வந்து வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்படியா? முத்தம் வேண்டாமா? வேண்டாம். இரு, எப்படி தரேன்னு பாரு. என்னங்க பண்ணீங்க? இப்ப இது என் காதலி மாதிரி, அதுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். விட்டா தலையாணிய கர்ப்பிணி ஆக்கிடுவீங்க போல இருக்க. சரியான மதுரைக்காரன். அடியே என் சக்கரத்தி, உன்னை. பின்ன என்னங்க, நீங்க என்ன தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? நான் உங்க மேல உயிரிய வச்சிருக்கேன். இதுக்கு ஏன் அழுற? நான் அழுகிறது உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து உன் சத்தத்துல ஒரு வருத்தம் இருந்துச்சா, அதனால அழுறியாக்கோன்னு நினைச்சேன். ஆமா, நான் குருடிங்கிறதுனால தானே அழுத? இல்ல, இறந்து போன என்னுடைய காதலி உன்ன மாதிரியே இருப்பா. உன்னை பார்த்ததும் அவன் நினப்பு வந்துருச்சு. அதான் இத வச்சுக்க. கருப்பு ஒரு அழகு, கசப்பு ஒரு சொவான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கரெக்ட். கருப்பா இருந்தாலும் ஆள் டக்கரா தான் கிராரு. அடுத்த ரவுண்ட்ல அமைக்கிறோம். ஐயோ ஐயோ, நாத்தே பூட்டியா, இங்க பாருங்களேன். ஒரு ரூபாவை போடக்கூடாதா? அண்ணாத்தே பாருங்கயா, அண்ணாத்தே என்ன இப்படி தனியா தவிக்க விட்டு போட்டியா அண்ணாத்தே? ஐயோ, உன் கடைசி ஆசை என்னன்னு கூட சொல்லாம போட்டியே. சல்பேட் அடிக்கணும், கிடைக்குமா? வடியா. ஆமா, காகத்துல கூட கௌரவம் பாக்குறாரு. காலு கிளப்பிங்க. அண்ணாத்தே, ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன், நான் என்னத்த பண்ணுவேன்? இதையா எலெக்ஷன்ல நின்னு பழக்கம், அதான் கும்பிட்டேன். ஆமா, பெரிய இவரு. ஐயோ அண்ணாத்தே,
அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்சேன், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவன பணமா படுக்க வச்சிருக்கான். ஐயா இங்க பாருங்க ஐயா, அனாதை போனையா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா. ஆமையா, மண்ண தோன்றதுக்கு கூட மம்பட்டி இல்ல, ஏதாவது போட்டு போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன். அரிக்குது, கொஞ்சம் செஞ்சு விடு. ஐயா இங்க வாங்கய்யா, யாராவது உதவி பண்ணுங்கய்யா, புதைக்கிறதுக்கு கூட காசு இல்லையா. என்னமா அது? உனக்கு என்ன கண்ணு குருடா, பார்த்தா தெரியல அனாதை போனதா? கண்ணு தெரியாத கபோதியா, கண்ணு தெரியாத கபோதியா. என்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இது என்ன அனாதை படம் தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏய், இந்த அனாதை படத்தை ஏத்திக்கிட்டு போய் கண்ணம்மா பேட்டையில ஏறிங்க. ஐயோ, எரிக்க போறாங்களா? நம்மளால சூடு தாங்க முடியாதே. தாங்குற வரைக்கும் தாங்குவோம், அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க? தூக்கியா? ஏய், எங்க ஓடுற? நில்லு. சார், இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இந்த ஆள் தான் சொன்னாரு நான் போன மாதிரி நடிக்கிறேன், நீ எழுதுறேன்னு. என்ன விட்டுருக்க அடி சார். பாவி, உனக்காக நான் போன மாதிரி நடிச்சு பணத்தை வசூல் பண்றேன், பாதியில விட்டுட்டு போறியே. ஏய், என்னையா பாத்துக்கிட்டு தூக்குறியா? டேய், 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 உப்பா அஸ்தி ஆத்துல கலந்துருவாங்க போல் இருக்க. தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், போங்க போங்க. வரேன் தம்பி. ஏய், எங்க ஓடுற? குத்துறேனா? நில்லு. என் குத்துறா நான் தாங்குவனா? இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தனும் இப்படித்தான் புத்தி சொல்றான். ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா, பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே, வெக்கமா இல்ல? இதான் கடைசி தடவை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்றப்போ கையும் கடவுமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப போங்க. இப்ப சொல்ல மாட்டார் போல், வாரத்துக்கு ஒரு தடவை தான் சொல்லுவார் நினைக்கிறேன். தேவி, வெக்கமாக்கிது. கீதா பின்ன தேவி நினைச்சுக்கிட்டியா? நான் மல்லிகா. நீயா? ஆமா, இந்த Dress எல்லாம் உனக்கு எது? நான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தனா இதெல்லாம் இருந்துச்சு, எடுத்து மாட்டிக்கிட்டேன். எப்படி விளக்கிதா? ஒழுங்கா மரியாதை இதெல்லாம் கலட்டி உள்ள கொண்டு போய் வை. ஏய், இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிறியே, நீதான் அடிக்கடி சொல்லுவியே என்ன பார்த்தா அவ்வளவு மாதிரியே இருக்குன்னு. ஏய், அவ மாதிரி உருவம் மட்டும் இருந்தா போதாது. ஏய், இத பாரியா, மனசு கூட அவள மாதிரிதான். நான் உன் மேல உசிரியே வச்சிருக்கேன். தினம் தினம் கனவுல நீதாயா வர. இத பார், கண்ணாடி கடைக்காரன் கனவு கண்ட மாதிரிதான் உன் காதலும். என்ன மறந்துரு. இந்தாயா, நான் இத மாத்திக்கிறேன், ஆனா என் மனசை மட்டும் மாத்திக்கிற மாட்டேன். இத பாரு, நான் உன்ன லவ் கிட்ட தான் இருப்பேன். நீ என்ன லவ்லனாலும் பரவாயில்ல. சாணி, என் உயிரை வாங்க. என் வாழ்க்கை இந்த மரம் மாதிரி மொட்டை மரமா போச்சு. குமார் என்ன கை விட்டுட்டாரே, இனிமே நான் உசுரோட இருந்து என்னதான் பிரயோஜனம்? இந்த விஷத்தை குடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். மல்லிகா, மல்லிகா, என்னது விஷம்? இத குடிச்சா 13 நிமிஷத்துல செத்து போயிடலாம். நீ ஏன் குடிக்கணும்? நீங்க தான் என்ன கை விட்டுட்டீங்களா? விடுங்க. இத நீ குடிக்க கூடாது. ஏ, இத குடிச்சா நீ சாக மாட்ட. ஏன்னா இது விஷம் இல்ல, பச்சை தண்ணி. இது உனக்கு தேவையில்லை. இத குடி. என்னது தெரியல? இதான் உண்மையான விஷம். இத குடிச்சேனா 13 செகண்ட்ல உயிர் போயிரும். வசதி எப்படி? குடி. அது அது அரிசியில அடுப்பு போட்டிருக்கேனா, அதை எடுத்துட்டு வந்துடுறேனே. அடுப்புல அரிசிய போட்டியா, அரிசியில அடுப்ப போட்டியா? ஏதோ ஒண்ணு போட்டேன், என்ன விட்டுறேன், அப்புறமா வரேன். இல்ல, முதல்ல இத மொத்தமா குடி. ஐயோ, மொத்தமாவா? அப்புறம் தவணை முறையில குடிப்பாங்க. குடி. ஒற்றியா? குடி. ஐயோ, என்ன பார்த்தா பாவமா இல்ல? சொன்ன கேளு, குடி. குடியா? மல்லிகா, என்னது? ஐயோ, எப்ப நீ என்ன செத்து போயிருன்னு சொன்னியோ, அப்ப நான் யாருக்காக உசுரோட இருக்கணும்? நான் செத்து போயிடுறையா?
கவலைப்படாதீங்க. ஆமா, நான் ஒரு அரசாங்க டாக்டர். நீங்க பண்ண கொலைய பிரேத பரிசோதனை பண்ணி அது தற்கொலைன்னு சர்டிஃபிகேட் பண்ணியாச்சு. கேஸ் உங்க பக்கம் ஜெயிச்சாச்சு. நீ ஏன் கவலைப்படுறீங்க? ரொம்பவும் பாராட்டாதீங்க. as usual அனுப்புவீங்களே, அந்த பணத்தை மட்டும் அனுப்பி வைங்க. ஓகே? என்ன டாக்டர் சார், பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன்னு பாக்குறீங்களா? உங்க வீட்டு கதவு கிட்ட லஞ்சம்னு மெதுவா சொன்னேன், டமார்னு திறந்துருச்சு. சரி, இப்ப எதுக்காக வந்த? ஏய், இப்ப எதுக்காக இதை கேட்டா? அநியாயமா குற்றவாளின்னு பழி சுமத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புன. அப்புறம் கைலாசம் கொலைய பத்தி போலீஸுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அதையும் சொல்லிட்டேன். இனி உன்னை சும்மா விட போறதில்ல. இப்ப என்ன செய்ய போற? ஏய், குமார், குமார், அவளை விட்டுடு, அவளை விட்டுடு. குமார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. குமார், உன்னை பேசி கேட்கிறப்பா. அவளை விட்டுடு. குமார், குமார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. அவளை விட்டுடுப்பா. குமார், உன் உயிருக்கு உயிரான மகளை, அதான் மஞ்சுவ, இப்ப கதற கதற கற்பழிக்க போறேன். அவ போடுற சத்தத்தை நீ கேட்கணும். அவளை காப்பாத்த முடியாம நீ துடிதுடிச்சு சாகணும். காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மன்னிச்சிடுப்பா. என் மகளை விட்டுடுப்பா. குமார், அவ்வளவு சுலபமா மன்னிச்சிட முடியுமா? என் தேவி கற்பழிக்கப்படலன்னு கோர்ட்ல போய் சொன்ன பெரிய டாக்டர் ஆச்சே. இப்ப உன் பொண்ணு நான் கெடுக்க போறேன். அவ கெடுக்கப்படலன்னு வழக்கம் போல போய் சொல்லி எவ்வளவு ஒரு இடிச்சவன் தலையில கட்டி வச்சிரு. அங்கிள், டைம் ஆச்சு, வரட்டுமா? குமார், ஏய், குமார், குமார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. குமார், குமார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. மஞ்சு, மஞ்சு, ஏய், மஞ்சு, சத்தம் போட மறுத்து குமார், வாயை திறக்காம வேடிக்கை பாரு. மஞ்சு, ம். மஞ்சு, குமார், குமார், அவளை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. மஞ்சு, மஞ்சு, குமார், என்ன மன்னிச்சிடுப்பா. உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன். ஐயோ அப்பா, என்ன மன்னிச்சிடு. ஐயோ குமார், அப்பா, என்ன காப்பாத்துங்க. மஞ்சு, ஐயோ மஞ்சு, அப்பா, என்ன மஞ்சு, காப்பாத்துங்க. என்னை கொண்டு போ. அட பாவி, என்ன முடியா? என்ன மன்னிச்சிடுப்பா. குமார், ஐயோ அப்பா, என்ன? ஐயோ, குமார், ஐயோ, அவளை விட்டுடுப்பா, அவளை விட்டுடுப்பா. என் மஞ்சு ஒண்ணும் பண்ணிடாத. குமார், குமார், மஞ்சு, 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 குமார். ஐயோ அப்பா, என்ன கட்டி பிடிக்காத, என்ன விட்டுரு. ஐயோ, என் கையை பிடிக்காத, என்ன விட்டுரு. ஐயோ அப்பா, ஓடி வாங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன கட்டி பிடிக்காத. அப்பா, வாங்கப்பா, காப்பாத்துங்க, என்ன கட்டி பிடிக்காத, என்ன விட்டுரு. அப்பா, அப்பா, அப்பா. நீதானே மல்லிகா? ஆமா, குமார் உன்னை பத்தி சொல்லிருக்காரு. இறந்து போன தேவி மாதிரியே இருக்க. வாமா, உட்காரு. நான் ஒண்ணும் உட்கார்த்துக்கு வரல. நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்விகளை கேட்கலான்னு வந்திருக்கேன். அப்படி என்ன கேட்க போற? என்ன நீ வேணும்னா வேற யாரையாவது கண்ணலம் கட்டிக்க வேண்டியதானே? ஏன் ஆள் தான் கிடைச்சாரா? ஒரு பையனையும் பெத்து வச்சுக்கிட்டு எப்படிதான் மனசு வருதோ? செய்யறத செஞ்சுட்டு அத வெக்கம் இல்லாம சொல்லிட்டு இப்போ ஊம மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? பாக்குறதுக்கு பத்திரி மாதிரி இருக்கிறது, ஆனா பண்றது ஏண்டி, யார பார்த்து என்ன வார்த்தை பேசின? என்ன நிரபராதின்னு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தன்னை குற்றவாளி ஆக்கிக்கிட்டவங்க. ஏய், அவங்கள பார்த்து அந்த வார்த்தை பேசுன? இவரை காப்பாத்த இதை தவிர வேற எந்த வழியும் எனக்கு தெரியல. ஏய், மன்னிப்பு கேளு. தேவையில்லை. ஜானகி வாயால உண்மையை வரவழைக்கணுன்றதுக்காகத்தான் மல்லிகாவை நான் அப்படி நடிக்க சொன்னேன். அப்படி பாக்காதயா, நான் இப்படி சொல்லலன்னா உன்னை புடிச்சு ஜெயில போட்டுருவேன்னு பயமுறுத்தினாங்க. அதனாலதான் பயந்து போய் சொன்னேன். என்ன மன்னிச்சிரியா? சோ, ஒரு குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக கோர்ட்ல நீ பொய் சொல்லி இருக்கிற இல்ல? சார், திரும்ப திரும்ப என்ன குற்றவாளி ஆக்காதீங்க. நான் உங்க மகனை கொல்லல. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. உன்னுடைய விரோதிகளை ஒவ்வொருத்தரா பழி வாங்கிட்டு சாமர்த்தியமா சட்டத்துல இருந்து நீ தப்பிச்சிட்டு இருக்க.
ஆனா ரொம்ப நாளைக்கு நீ இப்படி தப்பிக்க முடியாது. நீ போகலாம். அவர்தான் விட்டுட்டாரே, வாயா. அம்மா மன்னிச்சுக்கம்மா, வாயா. வா வா. என் மாமா எதுக்காக இப்படி ஒரு நாடகத்தை ஆடினீங்க? என் மருமகளை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தாம்மா இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. ஆனா என் மனசு புண்டாயிடுச்சு. என்னம்மா சொல்றேன்? குமார் என்னோட படுக்கை அறையில இருந்தாருன்னு சொன்னேனே தவிர என்னோட படுக்கையில இருந்தாருன்னு நான் சொன்னேன். ஒரு போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகம் வந்ததுல நான் ஒண்ணும் வருத்தப்படல. ஆனா பாசமுள்ள என் மாமனாருக்கு சந்தேகம் வந்தது. அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. தாங்கிக்கவே முடியல. என் விரோதிகள் எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பழுதிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எஞ்சிருக்கிற ராஜா ஒருத்தன் தான். அவனையும் கொன்னுட்டா மனசு ஆறுதல் அடையும். யோ, இந்த பழி வாங்குற எண்ணமே விட்டுடு. அந்த காக்கு சட்டை தான் உன்னை புடிச்சு கொடுப்பேன்னு சபதம் போட்டுத. அது மட்டும் தான் உனக்கு தெரியும். எனக்கு தெரியாமலே என்ன நிழலா தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அது உனக்கு தெரியுமா? தெரியாதே. எது எப்படியோ நாளைக்கு ராத்திரி சரியா 10 மணிக்கு ராஜாவை அவன் வீட்டுல வச்சு நான் கொல்ல போறேன். வீட்டுக்கு போய் கொலை பண்ண போறியா? யோ, எனக்கு பயமாக்குது. நீ மாட்டிக்க போற. பயப்படாது. நாளைக்கு ராத்திரி ஹோட்டல் அனிமூன்ல டான்ஸ் ப்ரோக்ராம்ல முகமுடி போட்டு நான் ஆட போறேன். நீ சொன்ன அந்த காக்கி சட்டையை நான் ஃபாலோ பண்ணி வருவாரு. அவர் கண்ணுல மண்ணை தூவிட்டு எனக்கு பதிலா என்ன மாதிரியே ஒரு டூப் ஆட வைக்க போறேன். அந்த காக்கி சட்டை நான் தான் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அங்கிருந்து தப்பிச்சு போய் ராஜாவை நான் க்ளோஸ் பண்ணிருவேன். அது என்னமோ தெரியல. ஆமா, அங்க பொம்பளைங்க ஆடுவாங்களா? டான்ஸ்னா பொம்பளைங்க இல்லாமல? பொம்பளைங்களா? அப்படின்னா நானும் வந்து ஆட போறேன். எதுக்கு தெரியுமா? அத்தனை பொம்பளைங்க கிட்ட இருந்தோம் உன் கற்ப காப்பாத்தனல்ல, அதான். அது சரி, நீ சரி அங்க வந்து என்ன ஆட போற? நான் சரியா? சரி, நாளைக்கு அங்க வந்து பாரு. தோல் கலப்புற.